வணக்கம் நண்பர்களே. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா 3 டைமென்ஷனல் ஹீட் கண்டக்ஷன் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஸ்பெஷல் கேசஸ் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகே, ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு ஃபோரியர்ஸ் லா வந்து யூஸ் பண்ணி டைரெக்டாக யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி வரும். ஓகே ஓகே கம் டு திஸ் 3 டைமென்ஷனல் ஹீட் கண்டக்ஷன் ஈக்குவேஷன். dou square t by dou x square plus dou square t by dou y square plus dou square t by dou z square plus q dot by k is equal to 1 by alpha into dou t by dou t. இந்த small t வந்து time, இந்த capital T எல்லாமே temperature, right? ஸோ உங்களுக்கு வந்து இது எக்ஸ் டைரக்ஷனில், இது ஒய் டைரக்ஷனில், இது ஜெட் டைரக்ஷனில். ஸோ அதான் 3 டைமென்ஷனல் ஹீட் கண்டக்ஷன் ஈக்குவேஷன். இதே 2 டைமென்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த இசட் டேர்ம் வந்து வேனிஷ் ஆகிடும். 1 டைமென்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒய் அண்ட் இசட் டேர்ம் வேனிஷ் ஆகிடும். ஒன்லி இந்த டோ ஸ்கொயர் டி பை டோ எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஓகே, இதில் கியூ டாட் என்ன அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஹீட் ஜென்ரேட்டட் இன் த சாலிட். அதாவது அந்த சர்ஃபேஸில், அதாவது ஒரு சாலிடில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொன்னால் வெளியில் எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து சம் ஹீட்டை சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷனையும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரைட்டா? அதாவது உள்ள ஒரு சர்ஃபேஸில் ஒரு சாலிட் உள்ள ஹீட் ஜென்ரேட் ஆச்சுன்னா, ஓகே, அப்படி ஆச்சுன்னா அதுதான் வந்து கியூ டாட். அது என்னென்னா ஹீட் ஜென்ரேட்டட் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் த சாலிட். ஓகே, வாட் பர் மீட்டர் கியூபில் இருக்கும் அது, ரைட்? கேங்கிறது தெர்மல் கண்டக்டிவிட்டி. தெர்மல் கண்டக்டிவிட்டி என்ன யூனிட் அப்படின்னா வாட் பர் மீட்டர் கெல்வின். இதை வந்து வாட் பர் மீட்டர் டிகிரி செல்சியஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ரெண்டுலேயுமே ஒரே வேல்யூ தான். தெர்மல் கண்டக்டிவிட்டி வாட் பர் மீட்டர் கெல்வினில் எவ்வளோ வேல்யூவோ அதே வேல்யூ தான் வாட் பர் மீட்டர் டிகிரி செல்சியஸ்லேயும் இருக்கும், ரைட்டா? செல்சியஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை கெல்வினாக மாத்திரன்னு சொல்லி 273லாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகே, ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த டினாமினேட்டரில் இருக்க டெம்பரேச்சர் டேர்ம் வந்து இட் இஸ் நாட் டெம்பரேச்சர் பட் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து செல்சியஸ்லேயும் கெல்வின்லேயும் ஒரே வேல்யூ தான், ரைட்? ஒரு நியூமரல் போட்டு அதை நான் பண்ணி காட்டுறேன் பின்னாடி. ஓகே, சரி. அல்ஃபா இஸ் தெர்மல் டிஃப்யூசிவிட்டி. தெர்மல் டிஃப்யூசிவிட்டிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் எந்த எக்ஸ்டென்ட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து பெனட்ரேட் பண்ணுது, அதாவது ஹீட் வந்து ஒரு சாலிட் உள்ள எந்த அளவுக்கு பெனட்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் இந்த தெர்மல் டிஃப்யூசிவிட்டி, ரைட்? ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னால் அல்ஃபா ஈக்குவல் டு கே பை ரோ சி. கே இஸ் தெர்மல் கண்டக்டிவிட்டியா, rho is density of the solid. Okay, C is specific heat of the solid, right? Solid வந்து ஒரே ஒரு specific heat தான் இருக்கும், specific heat at constant pressure, right? K by rho Cp இதுதான் வந்து உங்களுக்கு thermal diffusivity. thermal diffusivity யூனிட் என்ன அப்படின்னு சொன்னால் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். ஓகே, ரைட். இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு 3 டைமென்ஷனல் ஈக்குவேஷன் இன் கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ், ரைட். இப்போ இதில் வந்து ஸ்பெஷல் கேசஸ் இருக்குது, ரைட்டா? ஸ்பெஷல் கேசஸ் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த மூணுமே ஒரு சாலிட் 3 டைமென்ஷனல் சாலிடுக்கு இந்த மூணுமே இருக்கும், ரைட்டா? சரி, இந்த 3 இருக்குது. இது என்ன அடிஷ்னலாக இருக்குது இல்லையா? கியூ டாட்டுங்கிறது ஹீட் ஜென்ரேஷன் இன்சைட் த சாலிட். ஓகே, அப்படி ஹீட் எதுவுமே இல்லைன்னா, அந்த சாலிட் உள்ள ஹீட் சோர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த டேர்ம் வேனிஷ் ஆகிடுமா? ஓகே, இப்போது இது வந்து டோ டி பை டோ டி, அதாவது த சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இந்த ஸ்மால் டீங்கிறது டைம். ஓகே, இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகலை அப்படின்னு சொன்னால் அதை ஸ்டெடி ஸ்டேட்டுன்னு சொல்லாமா? ஸ்டெடி ஸ்டேட் கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெடி ஸ்டேட்னாவே என்ன அப்படின்னு சொன்னால் த ப்ராப்பர்ட்டிஸ் டு நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ டோ டி பை டோ ஸ்மால் டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் 0. அப்போ இந்த டேர்ம் வேனிஷ் ஆகிடுச்சுன்னா அது வந்து ஸ்டெடி ஸ்டேட்டுன்னு சொல்லலாம். ஓகே, சரி. இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 டைமென்ஷன்னா இந்த டேர்ம் மட்டும் வரும், 2 டைமென்ஷன்னா இந்த 2 டேர்மும் வரும், 3 டைமென்ஷனுங்கிறதுனால இந்த 3 டேர்மும் வருது, ரைட்டா? சரி, இப்போ இந்த 3 டேர்மை வந்து நம்ம லாப்லேஸ் ஆப்ரேட்டரில்
ரெப்ரசன்ட் பண்ணலாம் ரைட். டெல்லுங்கிறது நம்ம என்ன நம்ம மேக்ஸில் படிச்சிருப்போம். டெல் இஸ் நத்திங் பட் டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ பை டோ ஒய் ப்ளஸ் டோ பை டோ இசட். இந்த ஸ்பெஷல் கேசஸ் பாருங்கள் ரைட். இப்போ இந்த 3 டைமென்ஷனல் ஹீட் கண்டக்ஷன் ஈக்குவேஷனை நம்ம டெல் ஸ்கொயர் டீன்னு எழுதலாம். அதாவது இந்த 3 டேர்மை வந்து டெல் ஸ்கொயர் டீன்னு எழுதலாம். டெல்லுங்கிறது என்ன அப்படின்னா லாப்லேஸ் ஆப்ரேட்டர் ரைட்டா. லாப்லேஸ் ஆப்ரேட்டர் மென் ஃபார் டெம்பரேச்சர். ஓகே, டெல் ஸ்கொயர் டீனா இட் இஸ் ஆப்ரேஷன் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகே ரைட்டு. del square t plus q dot by k is equal to 1 by alpha dou t by dou small t அப்படின்னு எழுதலாம். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் எழுதும்போது இப்போ டோ ஸ்கொயர் டி பை டோ எக்ஸ் ஸ்கொயருங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருந்துடும் ரைட்டா. இப்போ இது வந்து கே மேலே வருமா கீழே வருமா, அல்ஃபா மேலே வருமா கீழே வருமாங்கிற கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதை ஒரு மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா இப்போ இது லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைட்லேயே உங்களுக்கு யூனிட் என்ன யூனிட்டில் வருதுன்னு பாருங்கள். எல்லா டேர்முமே வந்து ஒரு யூனிட்டில் தான் வரணும், ஒரே யூனிட்டில் தான் வரணும் ரைட்டா. அப்போ தான் லைக் டேர்ம்ஸ் தான் வந்து ஆட் பண்ண முடியும். டோ ஸ்கொயர் டி பை டோ எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸுங்கிறது டிஸ்டன்ஸு, எக்ஸு ஒய் இசட்லாம் டிஸ்டன்ஸு, டீங்கிறது டெம்பரேச்சர். ஸோ கெல்வின் பர் மீட்ரு ஸ்கொயர்னு வருதா, கெல்வின் பர் மீட்ரு ஸ்கொயர். இதுக்கும் கெல்வின் பர் மீட்ரு ஸ்கொயர், கெல்வின் பர் மீட்ரு ஸ்கொயர். சரி, இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாட் பர் மீட்டர் க்யூப்னு சொன்னோமா, அதாவது ஹீட் ஜென்ரேட்டட் பர் யூனிட் வால்யூம் சொல்லியிருக்கோம் ரைட்டா. வாட் பர் மீட்டர் க்யூப், இது க்யூப் டிவைடட் பை உங்களுக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கு என்ன யூனிட்னு சொன்னோம், வாட் பர் மீட்டர் கெல்வின். ஓகே, நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா கடைசியில் வர்றது என்னென்னா கெல்வின் பை மீட்டர் க்யூப், மீட்டர் ஸ்கொயர், கெல்வின் பை மீட்டர் ஸ்கொயர் ரைட்டா. ஸோ உங்களுக்கு க்யூ டாட் பை கேன்னு போட்டால் தான் கெல்வின் பர் மீட்டர் ஸ்கொயர் இதில் இருக்க அதே யூனிட்டு இங்கே வரும் ரைட்டா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அல்ஃபாவுக்கு உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெர்மல் டிஃப்யூசிவிட்டிக்கு யூனிட் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். நீங்கள் இந்த ஃபார்முலா கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் ரைட்டா. கே பை ரோசிங்கிற ஃபார்முலா கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் இதோட யூனிட், இதை டெரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ரைட்டா. கேங்கிறது வாட் பர் மீட்டர் கெல்வின் போட்டு, ரோங்கிறது கேஜி பர் மீட்டர் க்யூப்னு போட்டு, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இஸ் ஜூல் பர் கேஜி கெல்வின் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் வரும் தெர்மல் டிஃப்யூசிவிட்டிக்கு ரைட்டா. ஸோ இங்கே வந்து கெல்வின், இது பர் செகண்டு, இங்கே மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்னா செகண்ட் மேலே வந்துருமா, செகண்ட் கேன்சல் ஆகிடும். ஸோ மீட்டர் ஸ்கொயர் டினாமினேட்டரில் இருக்கும், கெல்வின் நியூமரேட்டரில் இருக்கும். ஸோ கெல்வின் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இந்த 3 டைமென்ஷனல் ஈக்குவேஷனில் இருக்க எல்லா டேர்ம்ஸுக்கும் யூனிட் என்னென்னா கெல்வின் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே ரைட். சரி, இந்த கேஸ் இப்போ அடுத்த கேஸ் வாங்க ரைட்டா. ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன். இப்போ இந்த கேஸில் வந்து நம்ம அந்த ஈக்குவேஷனை ரெடியூஸ் பண்ணுறோம். எப்படி ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்டெடி ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஸ்டெடி ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டா உங்களுக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடுதா. டோ டி பை டோ டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து அது சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்கிறோம். ஸோ டோ டி பை டோ டி இஸ் 0. ஓகே, இந்த டேர்ம் வேனிஷ் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் என்னென்ன இருக்குது உங்களுக்கு. So dou square t by dou x square plus dou square t by dou y square plus dou square t by dou z square plus q dot by k equal to 0 right. இதை லாப்லேஸ் ஃபார்மில் எழுதிக்கலாம். இந்த 3 டேர்மே லாப்லேஸ் ஃபார்மில் எழுதிக்கலாம் ரைட். ஸோ இதுக்கு பேர் பாய்சான்ஸ் ஈக்குவேஷன். ஓகே, இது வந்து பாய்சன்ஸ் லா அந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால இதை வந்து பாய்சான்ஸ் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஓகே, டெல் ஸ்கொயர் டி ப்ளஸ் க்யூ டாட் பை கே இஸ் ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் பாய்சான்ஸ் ஈக்குவேஷன். உங்களுக்கு அப்ஜெக்டிவில் இப்படி கேட்கலாம், பாய்சான்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மில் என்ன கண்டிஷன் வரும் ரைட்டா. கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால் இது ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன், டோ டி பை டோ டி இஸ் 0. அதுதான் வந்து பாய்சன்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷனில் உங்களுக்கு 3 டைமென்ஷனல் ஈக்குவேஷன் வரும். ஓகே, அப்படின்னு எழுதலாம் ரைட்டு. நெக்ஸ்ட் கேஸ் பாருங்கள், நோ ஹீட் சோர்ஸ். அதாவது அந்த இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன் 0 ரைட்டா. அந்த சாலிட் உள்ள எந்த ஹீட்டும் ஜென்ரேட் ஆகலை அடிஷ்னலாக அப்படின்னா அந்த க்யூ டாட் பை கேங்கிற டேர்ம் ஃபுல்லாக வேனிஷ் ஆகிடுமா. ஓகே, அப்போ மீதி என்ன இருக்கும் அப்படின்னா இது இருக்குமா, dou square t by dou x square plus dou square t by dou y square plus dou square t by dou z square
is equal to 1 by alpha dou t by dou t, right? So q dot மட்டும்தான் 0 இருக்குது இதில். So this is called diffusion equation, ரைட்டா? இது ஏன் டிஃப்யூஷன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொன்னால் இந்த தெர்மல் டிஃப்யூசிவிட்டி டேர்ம் அங்கே வருது. ஸோ டிஃப்யூஷன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம் இது. ஓகே, ரைட்டு. இப்போ டிஃப்யூஷன் ஈக்குவேஷனுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு உங்களுக்கு அப்ஜெக்டிவில் கேட்க வாய்ப்பு இருக்குது, ரைட்டா? அதில் என்ன நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொன்னால் ஹீட் ஜென்ரேஷன், there is no heat source, ரைட்டா? there is no heat generation inside the solid அப்படின்னு எழுதலாம். ஓகே, ரைட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா no heat source with steady state, right? Steady state heat source இல்லை, heat source இல்லை அப்படின்னு சொன்னால் q dot 0 ஆகிடும். ஸ்டெடி ஸ்டேட்னா இந்த டேர்மும் 0 ஆகிடுமா? ஓகே, இப்போ இதுக்கு அடுத்த கேஸில் வந்து நம்ம q dot 0ன்னு வச்சுக்கிட்டோம், அதே ஸ்டெடி ஸ்டேட்டுன்னு வச்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ இந்த டேர்மும் வேனிஷ் ஆகிடும், q டாட்டுங்கிற டேர்மும் வேனிஷ் ஆகிடும். அப்போ உங்களுக்கு ரெடியூஸ்டு ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும்னா, ரெண்டுமே 0 ஆகிடுச்சா? ரெடியூஸ்டு ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும்னா டோ ஸ்கொயர் டி பை டோ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் டி பை டோ பை ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் டி பை டோ இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. தட் இஸ் டெல் ஸ்கொயர் டி இஸ் ஈக்குவல் டு 0. இதுக்கு பேர் லாப்லேஸ் ஈக்குவேஷன், ரைட்? இப்போ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் நம்ம படிச்சிருப்போம் லாப்லேஸ் ஈக்குவேஷன், அந்த இர்ரோட்டேஷனல் ஃப்ளோ இதில் படிச்சிருப்போம், ரைட்டா? டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லலாம். ஸோ இது வந்து லாப்லேஸ் ஃபார்ம், லாப்லேஸ் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ லாப்லேஸ் ஈக்குவேஷனுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்கலாம். அது ஸ்டெடி ஸ்டேட்டு வித்தவுட் ஹீட் ஜென்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம டிக் பண்ணணும். ஓகே, சரி. ஒன் டைமென்ஷனல் ஹீட் கண்டக்ஷன் ஈக்குவேஷன், ஸ்டெடி ஸ்டேட் வித் நோ ஹீட் ஜென்ரேஷன், அது இது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். எக்ஸ் டேர்ம் மட்டும்தான் வரும் ஒன் டைமென்ஷனல் ஹீட் கண்டக்ஷன் ஈக்குவேஷனில். ஓகே, ரைட்.